வணக்கம் உறவுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான ஒரு சமையலோடு தான் வந்திருக்கிறோம். சட்டிக்குள்ளேயே முழுசாக முரல் மீன் அப்படியே முழுசி கொண்டு விடாது. அதில் இந்த சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி எங்களுக்கு எதிர்பாராமல் ஒரு நல்ல ஒரு மீன் ஒன்று கிடச்சிருந்தது. இன்றைக்கி நல்ல ஒரு சம்பவமாக இது அமைய போகுது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மீனை முதல் நாங்கள் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி போட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்ய போகிறோம். அந்த மீனின் சைஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த சைஸில் இருக்குன்னு சொல்லி கையுக்குள்ளே அடங்குதில்லை. உண்மையிலே இதை சொல்கிறது நீல முரல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி குழு முரல்னு சொல்லுவாங்க. அந்த மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னுவாங்க. அப்படியெல்லாம் தெத்தம் உடன் மீன் இது நினைக்கிறேன், கரவலை மீன் நினைக்கிறேன். நல்ல ஒரு அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த மீன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் மீனெல்லாம் பற்றி க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டுது. இதில் தான் டெவல் போட போகிறோம். மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதைத்தான் சொல்கிறது நீல முரல்னு சொல்லுவாங்க, குழு முரல்னு சொல்லுவாங்க. அந்த முள் நீல கலரில் இருக்கு. மீன் அப்படித்தான் அமைஞ்சிருக்கு. வேறு லெவலில் இருக்க போது சமையல். அதோட மீன் குழம்பு வைக்க போகிறோம். தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போவோம். இப்போ டெவலுக்கான ஏற்பாடு நடக்குது. அதுக்கு கொஞ்சம் தூளுப்பு சேர்க்கணும். தூளுப்பு சேர்த்து எல்லாம் வேற என்ன கூட போறியா? மஞ்சத்தூளா? மஞ்சத்தூளோட கதையுங்க, பேசுங்க தயவு செய்து பேசுங்க. என்ன பேச வேணாம், என்ன செய்ய போறீங்கன்னு பேசுங்க. மஞ்சத்தூள் நல்ல கலராக இருக்கு. வருங்கட்டா மசாலா தூள் ஒரு கொஞ்சம் சேர்க்கிறோம். கணக்கு எல்லாரும் கொஞ்சம் மசாலா ஐட்டம் கொஞ்சம் சேர்க்கிறோம். கணக்கு போடாமல் அளவாக போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதை ஒரு கொஞ்சம் சேர்க்கிறோம். என்ன மசாலா இது பேர் சொன்னீங்க? கரம் மசாலாவும் சிக்கன் மசாலா. கரம் மசாலா சிக்கன் மசாலா ரெண்டும் தான் சேர்த்துருக்கோம். எல்லாம் பிரட்டி உருட்டணும். அப்படிதான் அது உரம் குத்தி மேலே தான் உருண்டு தெரியுது. முதல் எதிர்பார்க்கல எப்படி இன்றைக்கி இந்த மீன் கிடைக்கும். கிட்டத்தட்ட எத்தனை கிலோ? 2 கிலோ. இந்த மீனின் நிறை 2 கிலோ. மீன் வேண்டைக்கு மீன் காரம் கேட்டேன்னா அந்த மீனை நீங்கள் தூக்கிட்டு போவீங்களா? அப்படி சைஸ் மீன், அப்படி சைஸ் ஆக்களை சொல்ல தேவையில்லை. இது இந்த மீன் குழம்பு. மீன் குழம்புக்கு தலையை கொத்தி பிளந்து விட்டுருக்குறோம். தலை போட்டு வைக்க நல்ல டேஸ்டாக இருக்கும். ஒரு மாதிரி வைப்பீங்க, ஆனால் தலை போட்டு வச்சிங்க பாருங்கள், நல்ல டேஸ்டாக இருக்கும் கறி. அதோட மிளகாத்தூளையும் சேர்க்கணும். எவ்வளோத்துக்கு பிராட்டி உருட்டுறோமோ அந்த அளவுக்கு தூள் நல்லா செய்யும். இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு சொன்னால், கிட்டத்தட்ட இந்த வீடியோ தொடங்கி இன்றைக்கி எத்தனை நாள் இந்த வீடியோ கூட வலிக்கிட்டு தெரியாது. இன்றைக்கி இது 5வது நினைக்கிறேன். 5வது நாள் நினைக்கிறேன். என்ன விளைச்சேன்னு சொன்னால், எங்களுக்கு 11 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கீங்க. நாங்கள் சேனல் தொடங்கினதுக்கு எங்களோட சேனல் நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு மெயினாக எங்களுக்கு இருக்கிற காரணம் இந்த எங்களோட சப்ஸ்கிரைபர் தான். அவைகள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களுக்கு இந்த சேனல் நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணின அந்த 11 பேருக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டு நிற்கிறோம். இதே மாதிரி பார்க்குற மற்றாக்களும் உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க மறக்காமல். தொடர்ந்து நாங்கள் அதைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணாடியும் பார்க்குற எல்லாருக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம்னு சொன்னால் எங்களை வீடியோவை நீங்கள் விரும்பி பார்க்குறீங்க என்றது ஓரளவுக்கு எங்களுக்கு விளங்கு. நாங்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். போக போகத்தான் எல்லாமே என்னென்ன தெரியும். அதனால் எல்லாருக்குமே நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்கள் பண்ணாதாக்கிற இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக நன்றி சொல்லியிருக்கிறோம். நன்றி. அடுத்தது குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம். அங்கே மீன் பொழிஞ்சுன்னு இருக்குது.
அது நல்லா வேகணும். வரட்டாட்டம் நல்லா குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறேன். கடுகு ஒரு வரண்டி, என்ன பறக்குது, பெருஞ்சீரகம் ஒரு வரண்டி, 2 வரண்டி பெருஞ்சீரகம், கருவேப்பிலை மரம் வந்து வீட்டை நிற்கிறதால பார்த்தீங்கன்னா உடனே அப்படியே கொப்போட முறிச்சு கொண்டு வந்து சுட சுட அப்படியே உடல் கருவேப்பிலை போட்டு சமைக்கலாம். நல்ல வாசமாக இருக்கு. இதுக்கு அதோட சேர்த்து கொஞ்சம் ரம்பையும் போட போகிறோம். இந்த வெந்தயம் கொஞ்சம் போடணும். வெந்தயம் எல்லா கறிக்குமே வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கணும். அதோட ஒரே மாதிரி ஒரு சாமான் வந்து போட போகிறாலும் பார்ப்போம் என்ன போடுறான். முக்கியமாக உள்ளி, இஞ்சி கிழங்கு 2 முக்கியமான சாமான். அடுத்தோட தக்காளி பழம் ரைஸ் சேர்த்தா நாள் வச்சுருக்காது. தக்காளி பழம் போட்டு சேர்த்த போகிறோம். தக்காளி பழம் மிளகாய். அது இது குழம்பு, முருங்கீன் குழம்புக்கு தக்காளி பழம் போட்டு கிரட்டலாமா. வளர்க்கைக்குள்ள தக்காளி பழம் போட்டு வளர்க்குறோம். அது வேறு லெவலில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு தூள் எல்லாம் பேட்டி ஊற வச்ச முரல் மீன் துண்டு வளைவுகள் ஒவ்வொன்றையும் பார்த்தா முரல் வெட்ட மாதிரி கிடையாது. இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தாதான் உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னால் செண்டையும் வந்து ஒரே வீடியோவில் செய்கிறோம். டெவலையும் இதையும் குழந்தையும் வந்து ஒரே வீடியோ செய்கிறதால நீங்கள் இதை தொடர்ச்சியாக பார்த்தாதான் உங்களுக்கு வீடியோ வந்து விளங்கும். ஏன்னா மாற்றி நான் காட்டி கொண்டிருக்கோம். ஒரே நேரத்தில் செண்டையும் சமைக்கிறதால வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையான விளக்கம் இருக்கு. இதுக்கு வந்து பால் விட முதலே பழப்புளி விட்டு பிரட்டுறா. அது வந்து எனக்கு விலங்கையில் ரெண்டு போக தெரியும் தானே. ரைட், பார்த்தீங்களா, இதான் சொல்றது. சமைக்கல ஐடியாக்களை கேட்கணும். வந்து எந்த பிரச்சனைன்னு சொன்னாலும் மீன் பால் விடாம புளியா விடுறேன்னு சொன்னால் மீன் வந்து பெரிய மீனாக இருக்கிறதால வந்து மீன் வந்து உடையாதான். புளி விட்டா மீன் இருக்குமா படியாக கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு இன்றைக்கு தான் தெரியும். கொங்குறிக்கு மாதிரி புளியை விட்டால் மீன் டக்கண்டு விரிகிடுமா. அப்போ திருப்பி நாங்கள் குழம்புக்குள்ளே போட்டு உருட்டிக்கிற டைப்பில் வந்து மீன் உடையாதான். மடிவாக நல்ல துண்டு வந்தால் நீட்டாக இருக்குமா. தெரிஞ்சு கொள்ளுங்க நண்பர்களே. இப்போ வந்து பாலை விடுவோம். நல்லா அவிஞ்சிட்டு மீன் பாலை விட்டு மிச்சத்தை கொதிக்க வைப்போம். இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால் மீன் வந்து சட்டியிலே ஒட்டாமல் உருண்டு திரியுதா பாலுக்குள்ளே. அதான் அந்த புளி வட்ட வந்து ஐடியா. ஏன்னா அவிஞ்சதுக்கு பிறகு மீன் உடையும் இல்லோ. இப்போ வந்து மீன் உடையில அப்படி முழுசாகவே இருக்கு. உண்மைதான். சமையல் தெரிஞ்ச பொம்பளையை தான் கல்யாணம் கட்டியிருக்க. இப்போ வந்து வாங்கினா என்ன சட்டியோட விட்டு கிடக்கு பக்கத்தில் நிற்க சொல்லி கறி என்னென்னு கொதிக்க மாட்டேன் கேட்டால் கறி பொக்குன்னு கொதிக்குமா. அந்த நேரம் தன்னை கூப்பிட்டுவா. அப்போ நான் அதில் வெயிட் பண்ணி நிற்கிறேன் பார்ப்போம். இப்போ வந்து தூளை போடணும். தூளை போட்டு விட்டாலும் சட்டம் கேட்குது. உங்களுக்கு கேட்குதா? கேட்குது. பொக்குன்னு கேட்குது சட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீன் குழம்பு கொதிக்கட்டும். எல்லாம் தூள் எல்லாம் போட்டாச்சு. நீர் கொதித்து வத்தணும். இனி அங்கால வந்து டெவல் போட போகிறோம். இது வந்து டெவல் போடுறதுக்கு
இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு பெருஞ்சீரகம் ஒன்றும் இதுக்கு வந்து போடுறோம் இல்லையா, போடாமல் தான் நீ அன்னைக்கு சமைக்க போகிறா. இதில் வந்து ரொம்ப போட்டு கிடக்கு. இப்போ வெங்காயம் வதங்க முதல் இதையும் சேர்த்து போட்டால் எல்லாமே ஒரே டைமில் ஒரே நேரத்தில் சரியாக வந்து வதங்கி கொண்டு வரும். இல்லாட்டி கறி மிளகா வதங்க கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் எரிஞ்சு போடும். அப்போ அதுக்காக அந்த டைமிங் சரியாக இருக்கும். அதோட பேர் தக்காளி பழம். முதல்ல வந்து மீனுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டதான் அதை வந்து கறி மிளகா இந்த தக்காளி பழங்களுக்கு வந்து அளவா அப்படியே பட்டம் போடாத மாதிரி தூவி கிளறி விடும். இது வந்து கட்டச்சம்பளம், கட்டத்தூள் கட்டத்தூள் அளவா போடுங்க. கோபி வாடிக்கணும்னா அந்த நாங்கள் போடுற ஐட்டங்கள் வந்து எல்லாமே அளவோடு இருந்துச்சுன்னா கறி நல்ல டேஸ்டாக இருக்கும். அதுதான் வந்து கூடி குறைஞ்சா கறியில் வந்து சொதப்புறது. கசமுசு ஏதோ உண்டு, ஒரு கொஞ்சமாக கசமுசு, அதே ஒரு கொஞ்சமாக லைட்டாக சேர்க்கணும். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் இருக்கிற அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் வந்து அவாக்கு பிடிச்ச இந்த கசமுசு வந்து அவாக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம். இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் அதை வந்து நாங்கள் அவாக்கு காட்டி போடுறோம். இப்போ இதுல வந்து இப்போ இஞ்சியும் உள்ளியும் ரெண்டு முண்டா சேர்த்து அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும். நார்மலாக நெருப்பு வந்து மெல்லிசா எரிஞ்சுட்டு இருக்கணும். அடுப்புல வந்து எல்லாம் இருக்கிறது வச்சியா. இந்த வேலைக்கு வந்து காய்கறிகள் இந்த ஐட்டங்கள் வந்து அரைப்பதத்தில் இருக்கணுமா, அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சரியாக இருக்கணும். அரைப்பதத்தில் இருக்கணுமா, அதில் வந்து அடுப்பு நெருப்பில் வந்து நாங்கள் கண்ணுங்கடுத்த மாதிரி இருக்கணும். அதை அளவோடு வச்சுருந்தாத்தான் கை கொடுக்கும். இல்லாட்டி எவ்வளோ காதை கொடுத்து சாமானை வேண்டி சமைச்சாலும் எல்லாம் கறியாகி போடும். அப்புறம் கடைசியில் கொடுப்பதுக்குள்ள பிரச்சனை வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சோஸ், அந்த பேக்கெட் இந்த சைஸ் இருக்கா காட்டுங்க. இது வந்து சின்ன பேக்கெட், இந்த அளவு போட்டிங்கன்னா காணும். தக்காளி பழம் போட்டுக்கிறோம், தக்காளி பழம் சோஸும் சேர்க்கிறோம். தக்காளி பழம் போட்டு தக்காளி பழ சோஸும் சேர்க்கிறதால வந்து தக்காளி பழம் போட்டு தக்காளி பழம் சேர்க்காடி சட்டி நேர இடைவெளியும் பிறகு மீண்டும் சந்திக்கிற வேண்டும் சொன்னால் அந்த அளவுக்கு பக்கத்தில் நிற்கலாம் இருக்குவா. அது கிடைக்கல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீனை பார்ப்போம். மீனை பார்த்தீங்கன்னா இப்போதான் அந்த சத்தம் இருக்குது. என்னண்டு என்ன புக்கு இப்பதான் அந்த சத்தம் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா மீன்குழம்பு கொதிச்சு வேற லெவல்ல இருக்கு. மீன் கொண்ட கை காட்டுங்க பாபு, நீங்க சொன்ன உடையாம கிடக்கு. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா மீன் ஒரு துண்டுமே உடையாம கிடக்கு. அந்த புளி இதே வந்து என்னதான் நாங்க ஜோக்கடிச்சு காய்ச்சாலும் வந்து புளிங்க தன்மை வந்து அப்படிதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் குண்டை போட்டு பிரட்ட போகிறோம். இதில் வந்து இப்போ மீன் குழம்பு இதான் அந்த ஸ்டைல், உப்பு புளி வாங்குற ஸ்டைல். சரியா இதில் என்ன ஒரு விஷயம் ஒன்று கவனிச்சு பாருங்கன்னு சொன்னால், அந்த மிளகாயை வந்து நீட்டாக வெட்டினால் இப்படி மீனை சுற்றி ஒட்டி பிடிச்சி கொண்டு இருக்காது. எல்லாமே தனித்தனியாக புரியும்பா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா போட்ட ஐட்டம் எல்லாமே வந்து அப்படியே மீனில் சுற்றி அப்படியே ஒட்டி பிடிச்சோன்றது. இது வந்து நல்ல டேஸ்டாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் அந்த இதுக்குள்ள போடுற ஐட்டங்களை வந்து நாங்கள் சின்ன சின்னனா வட்டி போடுறதுக்கான காரணம் வந்து இதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு குழம்புக்கு வந்து பழப்பொடி விடணும். முதல் விட்டது காணாதான், அந்த டேஸ்ட் பார்த்ததானே, டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து புளி கொஞ்சம் காணாமல் இருக்கிறதால திருப்பி புளி விட்டுக்கிறது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவல் ரெடி. டெவல் சோலி முடிஞ்சது. இனி அடுத்த ஆட்டமாக குழம்பு அரைக்கணும் என்ன ரைட். வந்து கருவேப்பிலையும் ரம்பையும் ஒன்றா சேர்த்து போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ அடுப்பு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொதிப்பு வந்து அப்படியே அடங்கி கொண்டே போகும். குழம்பு கறி கொதித்து அடங்கி கொண்டு போகுது. இனி வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறால் மீன் கறிக்கு வந்து நாங்கள் குத்தரிசி சோறு தான் சமைச்சிருக்கிறோம். அதோட வந்து கத்தரிக்காய் ஒரு வெள்ளைக்கறியும் வச்சு நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மீன் துண்டு அப்படி இருக்குன்னு அப்படியே முழுசாக இருக்க ஒரு துண்டு கூட உடையாமல். இந்த வீடியோ வந்து எல்லாமே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சரியான முறையில் செய்து காட்டியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த பார்த்து இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை தெரிவிங்க. பட் அதே மாதிரி உங்களோட சந்தேகங்களையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு தேவையானது இருந்தால் நீங்கள் அதை கருத்தில் பதிவிட்டால் நாங்கள் அதுக்கான வீடியோ ஒன்று எடுத்து அவங்களுக்கு தருவோம். தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள். தொடர்ந்து இந்த எங்களோட சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. திருப்பவும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றோம். நன்றி.